சிறந்த வீடு ஆலமரம் மாதிரி இருக்கு. நடுத்தர குடும்பத்தின் தலைவியாக வருகிறார். ஏய் மங்களா, காலையிலேயே சித்தி சீரியல் பாக்குறிய, உனக்கு எதனா புத்தி இருக்கா? நான் ஆபீஸ் போனோம், பையன் ஸ்கூல் கிளம்பணும், எங்களை ஏதாவது கண்டுக்கிறியா? இதோ எங்க அப்பா இருக்காரு, வயசானவரு, அவருக்கு ஏதாவது டீ காஃபியாவது போட்டு கொடுத்தியா? அதுவும் கிடையாது. நீங்க கூட தான் நேற்று மேட்ச் பாத்தீங்க, நான் ஏதாவது சொல்லனா என்ன? நேத்து பார்க்கல, அதனால யூடியூப்ல பாக்குறேன். அது பொறுக்காது உங்களுக்கு. டே மாணிக்கம், உங்க சண்டையை நிறுத்துங்கப்பா. 3 நாளா பையனோட டெய்லியில என்ன இருக்கு ஏது இருக்கு அதை பாத்தீங்களா? அதை விட்டுட்டு காலங்காத்தால சீரியல் டியூப்லைட்னு சண்டை போட்டுக்கிட்டு. தாத்தா அது டியூப்லைட் இல்ல தாத்தா, யூடியூப். போங்க தாத்தா, உங்களுக்கு இது கூட தெரியல. அட போடா, அது யூடியூபோ சைக்கிள் டியூபோ, நாங்கெல்லாம் படிக்கலன்னு தான் உங்களை படிக்க வைக்கிறோம். என் மருமகளே, இனிமே சீரியல் பார்க்காம பையனோட எதிர்காலத்தை கொஞ்சம் சீரியஸா பாருமா. சரி சரி, அதை விடுங்கப்பா. ஏய் மங்களா, போய் பெரியவனை எழுப்பு. சரவணா, டேய் சரவணா, எழுந்துடா. மணி 8 ஆச்சு. 12வது படிக்கிற உன் தம்பிய பாரு, சின்ன பையன், அவனே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். உன்னை தினமும் எழுப்புறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என்றால் போனாகிருமா. மணி 8, இதுல உனக்கு பாட்டு ஒரு கேடா? இப்படி எல்லாம் பாட்டு பாடி ஐஸ் வச்சா விட்டுருவானா? சீக்கிரம் போய் கிளம்புடா. சரி போமா, நான் வரேன். டேய் சரவணா, எனக்கு நேரமாச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். தம்பி கூட்டு போய் ஸ்கூல் விட்டுற. சரிப்பா, வாடா தம்பி போலாம். அண்ணா, ஹெல்மெட் இருக்க மறந்துட்டியே. அப்பா சொல்லியிருக்காருல, தலைக்கவசம் உயிர் கவசம்னு. நல்ல வேலைடா, ஞாபகப்படுத்தினேன். டே சரவணா, ஹெல்மெட் போட்டா மட்டும் போதாதுடா. 18 வயசு நிரம்பாதவங்க வண்டிலாம் ஓட்டக்கூடாது. இத பத்தி அரசாங்கத்துல ஒரு சட்டமே இருக்கு. அது தெரியுமா உனக்கு? தாத்தா, இதை காமிச்சா விட்டுருவாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? எங்க இந்த காலத்து பசங்க நம்ம பேச்செல்லாம் கேக்குறாங்க? எல்லாத்துலயும் வேகம் தான், ஒரு விவேகமே இல்ல. இங்க பாரு குறும்புத்தனத்தை. டேய், வெப்பன்ஸ் ரெடியா? போட்டோஸ்லாம் ரெடியா? குப்பைஸ்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிப்பா, பக்காவா செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாலே லாலா லாலா, லாலே லாலா லாலா. வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்களோட வெற்றி மாறன். ஆனுவல் டேல உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதோ நான் வந்துட்டேன். தேர்தல் பிரச்சாரம்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நிலையில நம்மளோட ஆடி அமாவாசை கிட்ட இதை பத்தி கேட்போம் வாங்க. இவர் ஏன் இப்ப தரைக்கு தாளாட்டு போடுறான்னு தெரியல, என்னன்னு பார்க்கலாம். ஹலோ சார். தம்பி ஒரு நிமிஷம். நான் தான்ப்பா ஆடி அமாவாசை பேசுறேன். 8ஆம் தேதி நான் மும்பைல இருப்பேன். 9ஆம் தேதி அண்ணன் எங்க இருப்பேன்? டெல்லியில. டெல்லியில இருப்பேன். 10ஆம் தேதி நான் எங்க இருப்பேன் எனக்கே தெரியாதுப்பா. வணக்கம் திரு ஆடி அமாவாசை அவர்களே.
நான் தான் செய்தியாளர் வெற்றிமாறன் உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ஓ, வெற்றிமாறன் தம்பியா? ஆரம்பத்திலே உங்களுக்கு வெற்றி தான் போங்க. அதெல்லாம் இருக்கட்டும்யா. மக்கள் எல்லாரும் உங்களை ஆடி அமாவாசைன்னு கூப்பிடுறாங்களே, அது இங்க ஆடிக்கார வச்சிருக்கிறனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நான் ஆடி மாசத்துல வர அமாவாசை அன்னைக்கு போறேன். அதனாலதான் எனக்கு ஆடி அமாவாசை பேர் வச்சுட்டாங்க. அது சரிங்கய்யா. என்னைக்குமே வராத நீங்க இப்ப மட்டும் வந்திருக்கிறீங்களே, 2 நாள் எலெக்ஷன் வருது அதனாலயா? தம்பி, அரசியல்னாலே ஒரு கூட்டு முயற்சி தானப்பா. அதனால்தான் கூட்டம் வந்திருக்கேன். என்னங்கய்யா கூட்டம் வந்திருக்கேன்னு சொல்றீங்க, கூட்டமே வரல? தம்பி, இதுக்காக பதில் நான் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு லைவ்ல சொல்றேன். தம்பி, மைக்கு கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டியா? இன்னைக்கு நைட் என்ன கேள்வி கேட்க போறியோ அதை என் ஹஸ்பண்ட் கொடுத்து போயிடு. நேர்களே, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம ஏன் நேரலையில உங்களை எல்லாரையும் சந்திக்க போறாரு. டோன்ட் மிஸ் இட். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றிமாறன், கீழ்ப்பாக்கம் தொகுதியில் இருந்து. என்னடா இந்த ஏரியா கூட்டம் வரும்னு சொன்ன, ஒரு ஈக்காக்கா கூட காணோம். என்ன அதுக்கு மூல கொடுத்த காசுல நீங்களே அமைக்கிட்டீங்களா? அது வந்துண்ணே, இப்படியே போனா எப்படி நான் சிஎம் பிஎம் ஆகுது? போங்கடா. சரி, அது ஒரு 2 பேர் வராங்க பாரு, அவங்கள புடி. அதுக்குள்ள நான் வேலையை ஸ்டார்ட் பண்றேன். தம்பி, வண்டியில் இருக்குப்பா, அப்பா கூப்பிடுறாரு. அங்கிள், ஏன் அங்கிள் நீங்களே குப்பையை போட்டு நீங்களே பெருக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நீ சின்ன பையன்பா, இதெல்லாம் உனக்கு புரியாது. அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா. அந்த பெருசை கூப்பிடுறா, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். பெருசு அண்ணன் கூப்பிடுறாரு, வாப்பா. யாரு நீங்க? பெருசு எங்க அப்பாவை தெரியல. தெரியலையே. அவர் தான் தொகுதியோட எம்எல்ஏ. ஓ, இவருதான் எம்எல்ஏவா? அடிக்கடி மக்களை வந்து பார்த்தாங்கன்னா தெரியும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டுக்காக வரீங்க. அப்புறம் எப்படி தம்பி எனக்கு தெரியும்? நீங்களாம் பேருக்காக வேலை செய்றீங்க, ஆனா ஊருக்காக வேலை செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க விவசாயிங்க. கொஞ்சம் அங்க பாருங்க தம்பி. இந்த மாதிரியாப்பா காலையிலேயே விவசாயம் பண்ண கிளம்பியாச்சா? நீ தான் படிக்கல, விவசாயம் பண்ற. உன் பையனையும் எதுக்குப்பா தனியா விவசாயத்துக்கு படிக்க வைக்கிற? வேற ஏதாச்சும் படிக்க வைக்கலாம்ல. தோ என்னையே எடுத்துக்கோ, என் பையன் அமெரிக்கால படிக்கிறான், சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கறான். உன் பையன் லைஃப் நீயே கேட்கிறப்பா. ஆமா ஆமா, உங்க பையனுக்கு வலிப்பு வந்துச்சு, கையில சாவி கொடுங்க. டேய், அது வலிப்பில்லடா, அவன் அமெரிக்கால படிக்கிறான்ல, அவன் இங்கிலீஷ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஏங்க, இதுக்குதான் நம்ம பையனை விவசாயத்துக்கு படிக்க வைக்கலாம்னு தலை பணம் அடிச்சுட்டேன். கேட்டீங்களா? ஐயா, உங்க பையன் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறது நல்லதுதான், ஆனா அவன் சாப்பிடுறதுக்கு யார் வேலை செய்யறது? எங்களை மாதிரி விவசாயி வேர்வை செஞ்சு வளர்ச்சாதான் உங்க பையன் சாப்பிட்டுட்டு சாஃப்ட்வேர் நல்லா வேலை செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. அட ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். நானும் என் பையனுக்கு விவசாயத்தை பத்தி சொல்றேன்ப்பா. பொன்னி டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ, ஏன் இந்த ஊருக்கே சோறு போறது யாருன்னு நம்மள மாதிரி விவசாயி தானே. எல்லாரும் மேல் படிப்புன்னு போயிட்டா நம்ம விவசாயத்தை யாரு காப்பாத்துறது? அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு பொன்னி. விவசாயி
படிச்சிட்டியா? வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏதோ படிச்சுட்ட செல்வி. இவ்வளவு உழைச்சு என்ன புண்ணியம். கையில காசு கூட மிஞ்சல. உழைச்சு உழைச்சு ஓடா போனதுதான் மிச்சம். நம்ம பொழப்பு வீடு விட்டா காடு, காடு விட்டா வீடுன்னு ஆயிடுச்சு. ஏன் புள்ள சகிச்சுக்கிற? எந்த ஆறுதான் தன்னோட காலத்தை தனிச்சுக்க ஓடுது? எந்த மரம் தனக்காக பூ பூத்து காய் காய்க்குது? அது போல இங்க வளர்ற பயிர்கள் எல்லாம் நமக்கு மட்டுமா? இந்த ஊருக்கே நாம தானே சோறு போடுறோம். என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு அறியாமையில நான் பேசிட்டேன். நமக்கெல்லாம் செய்யற தொழில் தான் தெய்வம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெய்வம் நம்மள கைவிடாதுன்னு நான் நம்புறேன். ஆமா பொண்ணி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பாத்தீங்கள, அவங்க ஊருக்கே ஸ்டோர் போடுறவங்க. இங்க வெறும் விளம்பரத்துக்கு மட்டுமே பண்றீங்க. இனிமேலாவது திரும்பி வர வழியா பாருங்க. சரி ஆபீஸ் ஒரு போட்டோ எடுத்துப்போம். சரி சரி போ பேசு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். டேய், இந்த பெற்று சொல்றதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வேலை ஆகாது. அரசியல்வாதிக்கு 1000 வேலை இருக்கு. போய் பணத்து மட்டும் வாடா பண்ணிட்டு வந்துடும். கடாயிரம் ஏன்பா? கடாயிரம் கதவு தரப்பா. யாருங்க அது இந்த நேரத்துல? எனக்கே யாரும் தெரியலாமா? சரி வா போய் பார்க்கலாம். யாருங்க நீங்க இந்த நேரத்துல போய் வந்திருக்கீங்க? என்னைய தெரியல? தெரியலன்னா உங்கள்கிட்ட கேக்குறேன். நான் தான்ப்பா என் தொகுதியோட எம்எல்ஏ. ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்திருக்கேன். ஆமா, உங்க வீட்டுல எத்தனை பேரு? 3 பேரு, அதுல ஒரு சின்ன பையன். 3 பேர்னா ஒரு ஓட்டுக்கு 1000னா உன் பையனுக்கு ஓட்டு இல்ல. 2 × 3 எவ்வளோடா வரும்? அண்ணா, எனக்கு 1000 வாய்ப்பாடுலாம் தெரியாதுண்ணே. உங்க பையன்கிட்ட கேளுங்க. டேய், எவ்வளோடா வரும்? அப்பா, நீ ஒன்னாம் வாய்ப்பாடே தெரியாது, இதுல போய் ஏதோ தெரியாதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எப்பப்பா இந்த ஸ்கூல் காமிச்ச? சொத்து இருந்து என்னை படிக்க வைக்காம விட்ட. சரி சரி விட்டு விட்டு. 2 × 3 5000 பணத்துக்கு. சரிப்பா. கண்ணாயிரம், உங்க வீட்டுல 2 பேரு, ஒரு ஓட்டுக்கு 1000னா 2 ஓட்டுக்கு 5000. இந்த பணத்தை பிடி. அப்பா, காசு வாங்காதப்பா. ஏன்டா? ஏன்னா ஓட்டு உரிமை நம்மளோட உரிமைப்பா. அதை யாருக்கும் விற்பனை செய்யக்கூடாது. ஓட்டுக்கு காசு வாங்குறது சட்டப்படி குற்றம்ப்பா. அதனால அந்த காசை அந்த அங்கிள்கிட்டே கொடுத்துருப்பா. ஆமாங்க, நம்ம பையன் சொல்றது கூட சரிதான். ஆமாண்டா செல்லம், உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? எனக்கா? எங்க ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தந்தாங்க. ஓ, என் பையன் மூலமா ஓட்டுக்கு காசு வாங்குற தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க. நேத்து வர நேத்து வர இன்று முதல் போராடி போராடி போராடி. 1000 பாத்துக்கும் பையனுக்கும் சேர்த்து பண்ணி தரேன். இல்லைங்க, வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. 1000 உன் பேர்லயே 1000 இருக்கு, எக்ஸ்ட்ரா 1000 தரேன் பாத்துக்க. நீங்க 10,000 தந்தா கூட நான் ஓட்டை விற்க மாட்டேன். வச்சுக்கோங்க. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா உணர்ச்சியே. அண்ணா வாங்கின கிளம்பிடலாம். மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க. இப்படியே போனா நம்மளுக்கு டெபாசிட் கூட மிஞ்சாது. அட போட, இந்த வீடு நான் அடுத்த வீடு. டேய், அங்க பாருடா, அங்க வரது உங்க மலை டீச்சர் தானே? ஆமாமா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் பா. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லாதாம்மா இருக்கேன். என் பையன் எப்படி படிக்கிறான்? உங்க பையனுக்கு என்ன, நல்லா தான் படிக்கிறான். ஆனா என்ன, கொஞ்சம் கிளாஸ்ல சேட்டை, அது மட்டும் குறைச்சிக்கிட்டா போதுங்க.
எங்கம்மா படிக்கிறான்? எங்க பக்கத்து வீட்டு பையன் இருக்கானே 100க்கு 90, 95 எடுத்துட்டு வரான். இவ்வளவு இருக்கானே 40, 45 தான் எடுத்துட்டு வரான். வாய் மட்டும்தான், மார்க் எதுவும் இல்ல. இங்க பாருங்க, உங்க பசங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப பாருங்க, உங்க பையன் எப்பயாவது மத்த அம்மா போட்டு கம்பேர் பண்ணிருக்கானா? கிடையாது. அவங்களுக்குள்ள தனித்தனி திறமை இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். சரியா? ஆமாங்க டீச்சர், நீங்க சொல்றது கூட சரிதான். சரி, வாங்க போலாம். அம்மா அம்மா, அங்க பாருமா, யாரும் விழுந்து கேக்குறாங்க. ஐயோ, ஏங்க ஏங்க ஏங்க, தொடாதீங்க தொடாதீங்க. ஏன்? அவனே பார்க்க சைனாக்கார மாதிரி இருக்கான். கொரோனா வேற பரவிட்டு இருக்கு. பார்த்து ஏதாவது தொத்திக்க போகுது. கொரோனாலாம் பரவுது இருக்கட்டும், முதல்ல நீங்க வதந்திய பரப்பாதீங்க. முதல்ல என்ன எதுன்னு பாக்கலாம். டேய், லஞ்ச் பேக்ல தண்ணி போட்டு இருக்குல்ல, அத்தாடா. அங்கிள் அங்கிள், யார் அங்கிள் நீங்க? எங்க இருந்து வரீங்க? என்ன தெரியல, நாங்க இப்ப டாங்குவை, நான் சைனால இருந்து வரேன்ப்பா. அங்கிள், எதுக்கு அங்கிள் இங்க வந்திருக்கீங்க? தமிழ்நாடு விசிட் பண்ண வந்து. ஏன் அங்கிள் இப்படி டக்குன்னு விழுந்துட்டீங்க? காலையில சாப்பிடலப்பா, அதனால நான் கீழே விழுந்துட்டேன். மலர் டீச்சர், காலையில இந்த அங்கிள் சாப்பிடலையா? பாத்தீங்களா, காலைல சாப்பிடலாம், இதுக்கு போய் கொரோனா வரணும்ட்டு. அட ஆமா, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். டீச்சர், அந்த அங்கிள் உங்களை சைனாக்கு கூப்பிடுறாரு. டேய் மண்டு, அவர் சொல்றதுலே தெரியல, அவர் நன்றி சொல்றாருடா. இது லாஸ்ட்